6. புனித டோமினிக் சாவியோ. இத்தாலி நாட்டிலுள்ள ரிவா பிரேசா சியரியில் வாழ்ந்த சார்லஸ் சாவியோ பிரிட்ஜ் பெற்றோருக்கு கிபி 1842 ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் பிறந்தார் டோமினிக் சாவியோ. 4 வயதிலேயே தனியாக ஜெபிக்கும் திறனை பெற்றிருந்த டோமினிக் சாவியோ அனுதினமும் ஆலயத்திற்குச் சென்று பீடச் சிறுவனாக திருப்பலிக்கு உதவிகள் செய்தார். கிபி 1854 ஆண்டு அக்டோபர் 1 நாள் புனித ஜான் போஸ்கோவினை சந்தித்த இவர், நான் தைக்கப்படாத துணியாக இருக்கிறேன், என்னை இயேசுவுக்கு உகந்த நல்ல உடையாக மாற்றித்தர வேண்டும் என்று கூறி புனித ஜான் போஸ்கோவின் ஆரட்டரியில் சேர்ந்தார். இறக்க நேர்ந்தாலும் பாவம் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாய் இருந்த இவர் தன் 12வது வயதில் குருமடத்தில் சேர்ந்து குரு மாணவராக பயிற்சி பெற்றார். புனித தொன்போஸ்கோவின் அறிவுரையின்படி தன்னை ஆன்மீகத்தில் வளர்த்துக் கொண்ட டோமினிக் சாவியோ எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் காணப்பட்டார். குருத்துவ பயிற்சியில் சிறந்து விளங்கி தன் சக மாணவர்களோடு நட்பு பாராட்டிய டோமினிக் சாவியோ உடல் நலமின்றி நோயினால் துன்புற்றார். கிபி 1857 ஆண்டு மார்ச் 1 வாரத்தில் ஓய்விற்காக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட டோமினிக் சாவியோ மார்ச் 9ஆம் நாள் விண்ணகம் சேர்ந்தார். 15 வயதிலேயே புனிதத் தன்மையினை சுவீகரித்துக் கொண்ட டோமினிக் சாவியோவினை 1954 ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி பலிபீடச் சிறுவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித டோமினிக் சாவியோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், குருத்துவக் கல்லூரிகளில் படிக்கின்ற குரு மாணவர்களுக்காகவும் அவர்களின் ஆன்மீக வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.